இவ்வளோ ஐடியா வேஸ்டாக போச்சே. இவன் வேற கூடுறான். என்ன இல்லைங்க, மூட்டை எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. டேய், பொருளை தொலைச்சு விட்டு அசால்ட்டா பதில் சொல்ற. டேய் வடை ஐயா டேய் ஐயா வேணாம் மரியாதை சொல்லு. டேய் ஐயா ஓடாத ஐயா என்ன கேளுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓடாத. டேய் எங்க போய் போறான்? ஐயா ஐயா உள்ள 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 ஃபீலிங்ஸ் தங்க உள்ள இருக்கு. குழி நடுங்க போதுங்க அண்ணா. தங்க இருக்கான் தங்கம். டேய் குழி எங்க போறது வர்றா? சரிங்க இறங்கி வர்றா. தவுடா என்னடா பண்ணிட்டு இருக்க? போடா. அந்த தவிட்டேன். சரிங்க என்ன நம்ம சைஸ்க்கே தோண்டிட்டாங்க. டாக்டர், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? உங்களெல்லாம் குதிக்க சொல்றீங்க சார். ஓ மை காட். அப்பா சார் என்ன தேடுறீங்க? கேக்க. பாத்து வந்துறாங்க சார். ஓயா எல்லாம் தெரியும். இதுக்கு பேர் தான் ரிவிட்டா. என்னடா இது பாட்டில்? ஐயா அந்த 4 ரம்பாட்டில் ஒரு ரம்பாட்டில் எப்படி காணாம போச்சுன்னு ரொம்ப நாளா குழப்பத்தை இருந்தோம்யா. அதாயா இது? பாட்டில் கொடு. சார் இங்க பாருங்க. டேய் டேய் கொடு. என்னத்தை போத்தி வச்சிருக்காங்க? ஏய் இது கல்யாணி தானே? செம்ம ஃபிகரியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா நீங்க இப்படியா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? தெரியலையா? தெரியல. தேடு. என்னடா இது? தேடு. ஃபீலிங்ஸ் இந்த திருட்லயும் 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நீ பிளான் போட்டு கொடுத்துருப்ப சரியா? ஃபீலிங்ஸ் என் மேலே சந்தேகப்படுறியா நீனு? நல்லவன் யாரு கெட்டவன் யாருங்கிறது நான் விளையாட போற கேமோட முடிவுல தான் தெரியும். அது வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். கிளம்பு. எங்க? தங்கம் தானா வரும். ஏன்னா என் டார்ச்சர் அப்படி. யாரை டார்ச்சர் பண்ண கூப்பிடுறியா? ஏன் தேசு இப்படி தப்பிச்சு போறதுக்கு பேசாம நாம உங்க ஊர்லயே தங்கியிருக்கலாம். கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி வீடு விட்டு வீடு போறதுக்கு சொரங்கம் தோண்டி வீணா போச்சு. அதுவா வருஷத்துக்கு தடவை ஊரில் 144 வர்றதுனால சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே 10-15 நாள் முடங்க முடியாதுல்ல. அதனால தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கு பாத்ரூம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சுரங்கமும் முக்கியம்னு ரூல்ஸ் போட்டாங்க. ஊருக்கு மேலே போலீஸ் அட்டென்ஷனில் காவல் காக்க ஊருக்கு கீழே சுரங்கப்பாதை வழியா மக்கள் எங்கே வேணா போயிட்டு வரலாம். இப்படி தான் பெருசுங்களாம் ஒன்றா கூடி மதனோட வீட்டில் சீட்டாட்டம், கேரம், ஜென்ரல் மீட்டிங், போர்ட் மீட்டிங் ஆல்சோ. இதுக்கு மேலே வெளியூருக்கு வேலைக்கு போகிறவங்க ஒருவேளை திரும்பி வரது லேட் ஆச்சுன்னா அந்த நேரத்தில் ஐயனார் கோயில் முரசொக்கட்டினா போதும். எங்கள் ஊரில் இருக்க கேர்ள்ஸ்லாம் தலையை விரிச்சு போட்டு போலீஸ் வந்து பயமுத்திடுவாங்க. அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி யார் யார் எங்கெங்கே போனோமோ அங்கங்கே போய் சேர்ந்துடலாம். முதல்ல திவ்யா உங்கள் வீட்டில் விட்டுரு. சரிப்பா. அதுவும் திவ்யா உன்னை தூக்கிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா? நான் கணக்குற அட பாவி, இதத்தான் எனக்கு போக போக புரியும் சொன்னியா? இப்படித்தான் எங்க அப்பா வீடு வீடா பட்டச்சாராயத்தை சுரங்க வழியா டெலிவரி பண்றது. அடுத்த வீட்டுக்கு கூட்டு போகணும். வா வா வந்துட்டேன்.
எங்கள் ஊரில் வீடுகள் இருக்க எண்ணிக்கையோட கடந்த 60-70 வருஷமா 144 நாங்கள் தோண்டின சுரங்கத்தோட எண்ணிக்கை தான் அதிகம். வெளியே தெரியாத கின்னஸ் ரெக்கார்டு உள்ள இருக்குது பாரு. தேங்க்யூ மை வில்லேஜ், ஐ எம் ப்ரௌட். மதனே, இந்த புள்ள ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கு? என்ன பிரச்சனை? ஏமா ஏன் சோகமா வர? அதான் பொருள் கிடைச்சிச்சுல, லைஃப்ல எல்லாம் செட்டில் ஆக போகிறோம். மதனும் ரேசர் ஆகிடுவான். அப்புறம் என்ன? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீயே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஏன்டி இப்படி பேசுற? இங்க யாரும் 100% நல்லவங்களும் இல்லை, 100% கெட்டவங்களும் இல்லை. சூழ்நிலையை புரிஞ்சுக்க. தங்கம் கையில கிடைச்சப்புறம் உன் மனசு மாறிடுச்சுல. இத்தனை நாள் என்கிட்ட நடிச்சிருக்க. ஏய் லூசு மாதிரி பேசாதரி. சாகர வரைக்கும் என் கனவு கனவாவே போச்சுனா உனக்கு சந்தோஷம்? திருட்டு காசுல தான் உன் கனவை நனவாக்கணுமா? வேணாம், என்ன பேச வைக்காத. விளையாட்டு பையன் ராயப்ப மாவா நீதி நேர்மலாம் பேசுது. டைலாக் சொன்னதுனா நீ நான் வைக்கிட்ட கொண்டே போடுவேன். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க வேணாம். உண்மையா போராடி தோத்தா கூட அதுல ஒரு சுகம் இருக்கும். இது நமக்கு வேணாண்டா. இது எந்த பட டைலாக்? இது சினிமா டயலாக் இல்ல. ரெண்டு பேரும் சரிசமா பிரிச்சு எடுத்துக்கோங்க. டேய் யோசிச்சு தானே சொல்கிறேன், திருப்பி கேட்டால் தரமாட்டேன். சத்தியம் போடுறா. பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச மாதிரி வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வேணாம், நீங்கள் 2 பேர் எடுத்துக்கங்கடா. வெரி குட். இதுக்கு மேலே நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஏய் வண்டி நிறுத்த சொல்லு, புரிஞ்சிடலாம். ஏய் வரப்பா. அதனே அவ்வளோ பார்த்துமா, அப்படியே எஸ்கேப் பண்ணு. ஏய் யாருக்கு ஃபோன் பண்ணுற? எங்க அப்பாவுக்கு தான். இப்போ எதுக்கு யாருக்கு பண்ணுற? ஃபீலிங்ஸ் வேண்டாம். திவ்யா உன் பொண்ணு. ஹலோ அப்பா, கோச்சிக்காதீங்க. நான் மதனோட சந்தோஷமா இருக்கேன். ஏய் திவ்யா, நீ முதல்ல மதனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு. மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எங்க அப்பா நம்ம 2 பேத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. வீட்டுக்கு வர சொன்னாரா? இப்படி ஆகிடுவாரு. பரவாயில்லையா? அடிச்சி சும்மா இரு. உங்க அப்பன் மென்டல் ஆயிட்டான், அதான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு? நீங்க வந்தேன்னா தப்பிப்பான். என்ன? எங்க வரணும்? திருச்சி. என்னாச்சு? ஹலோ. ஏய் ஏன்டி அழுகுறா? என்னாச்சு? எங்க அப்பா அழுகுறாரு. ஆயப்பன் அழுகுறாப்லையா? ஏய் இரு. டேய் டிரைவர் வண்டி நிறுத்து. அப்பா அப்பா என்னப்பா? திவ்யா ஏய் என்னப்பா ஆச்சு? எதுக்கு அப்பாவை டார்ச்சர் பண்றீங்க? கோல்ட கொடுக்க சொல்லு. கோல்டா? எனக்கு வந்து கோல்டு தெரியாது. பேசிக்கிட்டு தான் இருக்கு. கோல்டு எல்லாமே பேசிக்கிட்டு தான் இருக்கு. கோல்டா கூட்டா சேர்ந்தா கொள்ளடிச்சோம். இதுக்கு ராயப்பனுக்கு சம்மந்தம் இல்லை. என் பங்கு அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனால் அவங்க இங்கே என்னன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்லாதடா ப்ளீஸ் ஏதாவது பண்ணுடா. என்னடி என்ன கூட சொல்ற? எங்க அப்பா காப்பாத்துடா ப்ளீஸ். நீ மதன எங்கடி அவங்க தேட? ஏதாவது பண்ணுடா. என்னடா நிக்கிற? ப்ளீஸ் கோல்டு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். என் ஆளுங்க 4 பேர்த்த உங்க கூட அனுப்புகிறேன். இன்னும் 24 மணி நேரத்தில் கோல்டு என் கைக்கு வரணும். இல்லை இந்த பொண்ணும் இந்த அப்பனும். டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? கோல்டை கொண்டு வா. ஏய் திவ்யா.
ப்ளீஸ் எதுவும் பண்ணிராதே. மதன் வந்துருவியா? அவங்க எங்க போயிருப்பாங்க? தஞ்சாவூர்ல சுடுகாடு சுனாமி கால்வா, அங்க போய் யார் கேட்டாலும் தெரியும்.